Sketch the Bode plot for the following transfer function and determine the system gain k for the gain crossover frequency to be 5 radian per second. The given transfer function is k s squared divided by 1 plus 0.2s 1 plus 0.02s. So, இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா gain crossover frequency 5 radian per second இருக்கணும்னா k ஓட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, ஸோ இந்த k ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணணும் at gain crossover frequency 5 radian per second. ஓகே, இங்கே கொடுத்துருக்க ப்ராப்ளம் டைரெக்டாகவே வந்துட்டு போட் ஃபார்மில் இருக்குது. ஸோ நம்ம இதை வந்துட்டு அதாவது 1+1+ ஃபார்மில் இருக்குது. ஸோ டைரெக்டாக ப்ரொசீட் பண்ணிக்கலாம். as usual put s is equal to j omega. ஓகே, இந்த கொடுத்துருக்க எஸ் டொமைன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை சைனுசாய்டல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எஸ்ஸுக்கு ஜே ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நவ் த நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஜே ஒமேகா இஸ் ஈக்குவல் டு கே ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர் 1 plus 0.2 j omega 1 plus 0.02 j omega. Then இந்த k அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் கான்ஸ்டன்ட் தான். ஸோ கான்ட்ரிபியூட்ஸ் ஒன்லி மேக்னிடியூட். ஸோ இது ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் அந்த மாதிரி கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா k வந்துட்டு ஈக்குவல் டு 1 அந்த மாதிரி அசியூம் பண்ணிவிட்டு k ஈக்குவல் டு 1க்கு போட் பிளாட் பேஸ் பிளாட் நம்ம ட்ரா பண்ணலாம். ஓகே, அதுக்கப்புறம் கேயோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிக்கலாம் ஃபார் கரஸ்பாண்டிங் 5 radian per second. Now let k is equal to 1 to draw Bode plot. So அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா j omega whole square divided by 1 plus 0.2 j omega 1 plus 0.02 j omega. Now magnitude plot, corner frequency find பண்ணுறோம். corner frequency எப்படி find பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டேர்முக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி ஃபைண்ட் பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் டேர்ம் கார்னர் ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது 1 divided by 0.2, that means 1 divided by 0.2 5 radian per second, then 1 divided by 0.02 அப்போ 1 divided by 0.02 50 radian per second. இங்கே வந்துட்டு ரியல் டேர்ம் எதுவும் இல்லை, இமேஜினரி டேர்ம் மட்டும் இருக்குது. இப்போ ரியல் டேர்ம் இருந்துச்சுன்னா 0 plus j omega ஹோல் ஸ்கொயர் இந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அப்போ இதுக்கு கார்னர் ஃப்ரீக்வன்சி நம்ம ஃபைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா 0 divided by anything j omega. So அப்போ 0 divided by anything 0. So corner frequency not available for this term. Okay, then இதில் omega c1 corner frequency 1 corner frequency 2 இது எப்படி அசைன் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிஷன்ஸ் தான். அதாவது omega c1 must be less than omega c2. சப்போஸ் ஒமேகா c3 c4 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒமேகா c1 லெஸ் தேன் ஒமேகா c2 லெஸ் தேன் ஒமேகா c3. இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸை பொறுத்து தான் ஒமேகா c1 ஒமேகா c2 அந்த மாதிரி நம்ம அசைன் பண்ணுவோம். சப்போஸ் இந்த 0.02 முன்னாடி இங்கே ஃபஸ்ட்டு டேர்மாக இருந்தாலும் நம்ம இந்த வேல்யூஸ் என்ன வருதுங்கிறத பொறுத்து தான் ஒமேகா c1 ஒமேகா c2 அப்படிங்கிறத அசைன் பண்ணிக்கணும். ஓகே ஓகே, நவ் ஸ்லோப் சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணுறோம் ஃபார் ஆல் கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் ஃபார் ஆல் டேம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு டேம் என்ன இருந்துச்சு, நியூமரேட்டரில் ஜே ஒமேகா ஸ்கொயர்டு இருந்துச்சு. அதை 0+ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்னர் ஃப்ரீக்வன்சி அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால் ஒரு கோடு போட்டுருங்க. தென் நெக்ஸ்ட்டு ஸ்லோப் டிபி பர். தென் அந்த ஸ்லோப் எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே நியூமரேட்டரில் இருக்க டேம் அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. சரிங்களா, இந்த டேம் பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் இருந்துச்சு. ஸோ இங்கே ப்ளஸ் போட்டுக்கோங்க. தென் ஸ்கொயர்டு இருக்குது, ஜே ஒமேகா மட்டும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் 20 வரும். இங்கே ஜே ஒமேகா ஹோல் ஸ்கொயர்டு இருக்கிறனால 40. ஓகே, தென் சேஞ்ச் இன் ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் நாட் அவைலபிள், கார்னர் ஃப்ரீக்வன்சி நாட் அவைலபிள் அண்டு பிகினிங். சரிங்களா, ரியல் டேர்ம் எதுவும் இல்லை. ஸோ அப்போ இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் நாட் அவைலபிள். தென் நெக்ஸ்ட் டேர்ம் 1 divided by 1 plus j 0.2 omega, அதுக்கான கார்னர் ஃப்ரீக்வன்சி 5 radian per second. இங்கே என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டினாமினேட்டரில் இருக்குது. இந்த j ஒமேகா டேம் அப்படிங்கிறது டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ டினாமினேட்டருக்கு மைனஸ், டினாமினேட்டர் அப்படின்னு வர்றப்ப அதுக்கு மைனஸ் போட்டுக்கோங்க. தென் இங்கே ஜே ஒமேகா மட்டும் இருக்குது, ஜே அண்டு ஒமேகா, ஜே ஒமேகா மட்டும் இருக்குது. ஸோ 20 மட்டும் போட்டுக்குவோம். ஓகே, தென் சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படின்னு வர்றப்ப இப்போ இதுக்கு ப்ரீவியஸ் சேஞ்ச் இன் ஸ்லோப் நாட் அவைலபிள். ஸோ அப்போ இதை தான் ரெஃபரன்ஸாக எடுத்துக்க போகிறோம். ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணினீங்கன்னா அதுதான் சேஞ்ச் இன் ஸ்லோப்.
ஸோ இங்கே என்ன இருக்குது ப்ளஸ் 40 இருக்குது ப்ளஸ் 40 ப்ளஸ் இங்கே -20 இருக்குது -20. ஸோ இப்போ 40 -20 20ங்கிறது தான் சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃபார் திஸ் டேர்ம். தென் நெக்ஸ்ட் 1 டிவைட் பை 1 ப்ளஸ் ஜே 0.02 ஒமேகா. இதுக்கான கார்னர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா C2. அகெயின் இது டினாமினேட்டர்னால மைனஸ் போட்டுக்கிறோம். தென் 20 அப்படிங்கிறது வெறும் ஜே ஒமேகா மட்டும் இருக்குது. ஸோ 20. அப்போ இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப்னு வர்றப்ப இதுக்கு ப்ரீவியஸ் கேஸ் இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் அவைலபிள். ஸோ அப்போ இதை நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படிங்கிறது என்ன வரும்னா திஸ் 20 ப்ளஸ் 20 ப்ளஸ் திஸ் 20 -20. ஸோ நெட் 20 -20 0 ஆகிடுது சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃபார் திஸ் டேர்ம். ஓகே, நவ் ஃப்ரீக்வன்சி பிளாட் ட்ராப் பண்ணுறதுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் இருந்தால் பெட்டர். ஸோ அதனால லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது நம்மளாக சூஸ் பண்ணிக்கிறோம். கார்னர் ஃப்ரீக்வன்சிங்கிறது ஃப்ரம் கிவன் ப்ராப்ளம் ஃபைன் பண்ணுறது. இந்த லோ ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சிங்கிறது நம்மளாக சூஸ் பண்ணிக்கிறது. பட் அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது. லோ ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது லெஸ் தேன் ஒமேகா C1 இருக்கணும். ஒமேகா C1 விட லெஸர் வேல்யூவாக இருக்கணும். எனி வேல்யூ யூ கேன் சூஸ். இப்போ இங்கே ஒமேகா C1 அப்படிங்கிறது 5 இருக்குது. ஸோ 5 விட கம்மியாக நீங்கள் 4.9 எடுத்துக்கலாம். 4, 3, 2, 1.5 எனி வேல்யூ. ஸோ அந்த மாதிரி எனி வேல்யூ யூ கேன் சூஸ். ஸோ இங்கே நான் 0.5 எடுத்துருக்கிறேன். தென் ஹை ஃப்ரீக்வன்சி ஒமேகா H பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஒமேகா C2. சரிங்களா, இங்கே ஒமேகா C2 50 இருக்குது. ஸோ அதை விட கிரேட்டர் அப்படிங்கிறப்ப நான் 100 சூஸ் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் 5.something 6, 7, 8 எது வேணுமாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் 100 சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் calculate gain A at all omega L, omega C1, omega C2 and omega H. இந்த எல்லா ஃப்ரீக்வன்சிக்கும் கெயின் என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த வேல்யூ அண்ட் இந்த ஃப்ரீக்வன்சி இதை வச்சு தான் நம்ம மேக்னிடியூட் பிளாட்டு ட்ராப் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒமேகா எல்லுக்கு பார்க்கலாம். அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா எல் கெயின் என்ன ஃபார்முலா வருது பார்த்தீங்கன்னா A is equal to 20 log j omega whole square, magnitude of j omega whole square. Then 20 log omega L square. இந்த j omega whole square பதில் omega L squareங்கிறத நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அது இங்கே இருக்கக்கூடிய இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, தென் இந்த 20 log அப்படிங்கிறது ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் கிடையாது. ஒமேகா C1க்கு முன்னாடியே சேஞ்ச் இன் ஸ்லோப் கிடையாது. ஒமேகா C1 அதுக்கு முன்னாடி டேர்ம் இது எல்லாமே சேஞ்ச் இன் ஸ்லோப் இல்லை. ஸோ சேஞ்ச் இன் ஸ்லோப் நாட் அவைலபிள் அப்படின்னா நம்ம 20 log மேக்னிடியூட் ஆஃப் அந்த இமேஜினரி டேர்ம் மட்டும் வந்துச்சு இல்லைங்களா, அதை உள்ளே யூஸ் பண்ணிக்குவாங்க. இதை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதுதான் சரிங்களா. 20 log ஒமேகா எல் ஸ்கொயர் கூட நீங்கள் டைரெக்டாக எழுதிக்கலாம். ஸோ அப்போ 20 log ஒமேகா எல்லுக்கு 0.5 ஹோல் ஸ்கொயர் கால்சியில் போட்டிங்க அப்படின்னா -12 dB அப்படிங்கிறது வரும். டிகிரி மோடு யூஸ் பண்ணிக்கோங்க கால்சியில், ரேடியன் மோடு யூஸ் பண்ண வேண்டாம். தென் ஒமேகா C1 சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இங்கே ஒமேகா C1க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் சேஞ்ச் இன் ஸ்லோப்பு இல்லை. ஒமேகா C1க்கு அப்புறம் தான் சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி அங்கேயும் சேஞ்ச் இன் ஸ்லோப் இல்லை. ஸோ அப்போ அதுக்கும் சேம் 20 log j omega ஹோல் ஸ்கொயர் அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பட் ஒமேகா C1 சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. இப்போ ஒமேகா C1ங்கிறப்ப 20 log 5 ஸ்கொயர். ஓகே, இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெயின் வேல்யூ 28 dB கிடைக்கும். தென் நெக்ஸ்ட் ஒமேகா C2 ஃபைன் பண்ணுறோம். இப்போ ஒமேகா C2க்கு பார்த்தீங்கன்னா இது ஒமேகா C2. இந்த ஒமேகா C2க்கு ப்ரீவியஸ் இங்கே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு ஃபார்முலா எப்படி நம்ம அரைவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C1 டு ஒமேகா C2. ஒமேகா C1லேருந்து ஒமேகா C2க்கு என்ன சேஞ்ச் இன் ஸ்லோப் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்கிறோம். இன்ட்டு log of omega C2 டிவைட் பை C1. இங்கே ஒமேகா C2க்கு தான் ஃபைன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒமேகா C2 நியூமரேட்டரில் போட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிஃபோர் அதுக்கு முன்னாடி இருக்க ஃப்ரீக்வன்சி டினாமினேட்டரில் போட்டுக்கோங்க. ப்ளஸ் கெயின் A அட் ஒமேகா C1. அதுக்கு முன்னாடி இருந்து ஏதாவது இந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன கெயின் அப்படிங்கிற மாதிரி ஒமேகா C2 ஜஸ்ட் பிஃபோர் ஒமேகா C1. ஸோ அங்கே கிடைச்ச அந்த கெயின் வேல்யூ. ஸோ இப்போ இங்கே ஸ்லோப் சேஞ்ச் இன் ஸ்லோப் பார்த்தீங்க அப்படின்னா 20 கிடைச்சிருக்கு நமக்கு. அதாவது சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படிங்கிறது 20 இருக்குது. ஒமேகா C2க்கு முன்னாடி கேஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படிங்கிறது 20 இருக்குது. ஸோ இந்த 20 தான் நம்ம C1லேருந்து C2க்கு, C1ல இருந்து C2க்கு ஒமேகா C1 ஒமேகா C2
இதுதான் இந்த சேஞ்ச் இன் ஸ்லோப். அதை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ ப்ளஸ் 20 இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா C2 50 டிவைட் பை ஒமேகா C1 5 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. தென் இந்த 20 அப்படிங்கிறது ஒமேகா C1க்கு கிடைச்ச இந்த கெயின் வேல்யூ. ஸோ அந்த வேல்யூ தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறாங்க 20. இப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கெயின் ஏ வந்துட்டு 48 dB கிடைக்கிது. தென் ஒமேகா ஹச் ஃபைன் பண்ணுறோம். ஒமேகா ஹச் அஸ் யூஸ்வல் ஒமேகா C2 மாதிரி தான். ஏன்னா இதுக்கு அடுத்த ஸ்டேஜ்லேயும் சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன அப்படிங்கிறது, சப்போஸ் இப்போ ஒமேகா ஹச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கும், கிரேட்டர் தென் ஒமேகா C2 அப்படிங்கிறப்போ ஒமேகா ஹச் இந்த இடத்துல இருக்கும். தென் அதுக்கு ஒரு ஸ்லோப், தென் இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப். இப்போ செக் பண்ணிங்கன்னா இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் அப்படிங்கிறது அவைலபிள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால ஃபார்முலா அகைன் சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃப்ரம் ஒமேகா C2ல இருந்து ஒமேகா ஹச் வரைக்கும் இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா ஹச் டிவைட் பை ஒமேகா C2 ப்ளஸ் கெயின் ஏ அட் ஒமேகா இஸ் ஈக்குவல் டு ஒமேகா C2. இதுதான் ஃபார்முலா. இப்போ இங்கே சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து இதுக்கு உள்ளது தான் அந்த சேஞ்ச் இன் ஸ்லோப். ஒமேகா C2 ஒமேகா ஹச் என்ன இருக்குது, 0 இருக்குது. ஸோ இந்த 0வை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சரிங்களா? அந்த 0வை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ 0 இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா ஹச் நான் 100 சூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ 100 டிவைட் பை 50 ப்ளஸ் இந்த 48 அப்படிங்கிறது ஒமேகா C2க்கு கிடைச்ச இந்த 48 gain at omega C2 48. So இங்கே 0 into anything 0 தான். ஸோ 48 dB தான் கிடைக்கும் at omega Hக்கு. ஓகே, now table for plotting magnitude plot. இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச அந்த gain value for all corresponding corner frequency அதுதான் இங்கே நம்ம டேபிளாக ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ ஒமேகா எல் லோயர் கட் ஆஃப் அந்த லோயர் கார்னர் ஃப்ரீக்வன்சிக்கு -12 dB கிடைச்சது. C1க்கு 28, C2க்கு 48, Hக்கு 48. ஸோ பாயிண்ட்ஸ் ஆன் பிளாட் அப்படிங்கிறது இது நார்மல் கிராஃப் பிளாட் பண்ணுற மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ அதில் அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் வேல்யூ ஒய் ஆக்சிஸ் வேல்யூ அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ஏபிசிடின்னு மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் அவ்வளோதான். தென் இப்போ பிளாட் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ இது ஒரு செமிலா கிராஃப் ஷீட். இந்த செமிலா கிராஃப் ஷீட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் இதெல்லாம் வந்து எடுத்துப்போம். எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம், கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ். ஸோ இங்கே லோ ஃப்ரீக்வன்சி என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். லோ ஃப்ரீக்வன்சி இங்கே 0.5 இருக்குது. தென் ஹை ஃப்ரீக்வன்சி 100 இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே 10 பவர் சூஸ் பண்ணணும். இங்கே 1 2 3 4 இருக்குது. ஸோ இந்த 1 2 3 4 எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பாயிண்ட் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு ஸோ இப்போ 10 பவர் -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 0.1 0.2 0.3 அந்த மாதிரி கிடைக்கும். சப்போஸ் 0.05 இருந்துச்சுன்னா -2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அசெண்டிங் ஆர்டர் தான். இங்கே -1 0 1 2 3 அந்த மாதிரி நம்ம கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். ஸோ இது எக்ஸ் ஆக்சிஸ் அந்த மாதிரி. தென் இங்கே இருக்கக்கூடிய இந்த மேக்னிடியூட் கெயின் வேல்யூ எங்கே எடுக்கிறோம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கிறோம். கெயின் வேல்யூ ஒய் ஆக்சிஸில். இப்போ இங்கே ஒய் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மினிமம் அப்படிங்கிறது -12 dBயில் இருக்குது. மேக்ஸிமம் அப்படிங்கிறது 48 dBயாக இருக்குது. இந்த மேக்ஸிமம் 48 dB அப்படிங்கிறதுனால நான் இங்கே 60 எடுத்துருக்கிறேன். 60லேருந்து 60 50 40 30 20 10 0 -10 -20 -30 இந்த மாதிரி எடுத்துருக்கோம். ஒய் ஆக்சிஸில் மேக்னிடியூட் எடுத்தாச்சு. தென் அஸ் யூஸ்வல் கிராஃப் போடுறது அதே மாதிரி தான். இப்போ 0.5க்கு -12 இருக்குது. ஸோ இது 5 × 10⁻⁻1 0.5. ஸோ அந்த 0.5லேருந்து கீழே. தென் இது 12 -10 -12 12 14 16 18 20 அந்த மாதிரி. ஸோ -12. ஸோ இந்த மாதிரி A B C D எல்லா வேல்யூஸுக்கும் பாயிண்ட் போட்டுட்டு தென் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்கள். மேக்னிடியூட் பிளாட் கண்டிப்பாக ஸ்கேல் வச்சு தான் கனெக்ட் பண்ணணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னிடியூட் பிளாட் வித் K = 1. நம்ம K 1ன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பிளாட்டை ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகே, தென் நெக்ஸ்ட் பேஸ் பிளாட் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். பேஸ் பிளாட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா நம்ம அரைவ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஃபார்முலா எப்படி எடுக்கிறோம் அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்லேருந்து தான் இந்த ஃபார்முலா நம்ம எடுத்துக்கிறோம். ரொம்ப ஈஸி. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த tan−1 B/A அப்படின்னு ஒன்று
படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த இதை தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அதாவது a + jb அந்த மாதிரி ஒரு காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு ஆங்கிள் ஃபைன் பண்ணும்போது tan இன்வர்ஸ் b/a அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். tan இன்வர்ஸ் b/a. ஸோ அதே ஃபார்முலாவை தான் இங்கே நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் பேஸ் angle of j omega எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி மைனஸ் tan இன்வர்ஸ் 0.2 ஒமேகா மைனஸ் tan இன்வர்ஸ் 0.02 ஒமேகா எப்படி எடுத்துருக்கோன்னு பாருங்கள். நம்ம k1ன்னு அசியூம் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இந்த ஃபார்முலா இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கலாம். எஸ், k1ன்னு போட்டாச்சு. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள், j ஒமேகா ஹோல் ஸ்கொயர்டுன்னு இருக்குது. ஓகே, ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி 0 + j ஒமேகா ஹோல் ஸ்கொயர்னு எடுத்துட்டோம் அப்படின்னா tan இன்வர்ஸ் b/a. ஸோ இப்போ tan இன்வர்ஸ் b/a அப்படின்னு வர்றப்ப இது tan இன்ஃபினிட்டிவ் 90 டிகிரி வரும். இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால ஓகே, இங்கே ஸ்கொயர்டு இருக்கிறதுனால நம்ம 180 போட்டுக்கிறோம். 2 × 90 180 அந்த மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, tan இன்வர்ஸ் b/a 180. தென் நெக்ஸ்ட் டேர்ம் மைனஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர். ஓகே, இங்கே இந்த டேர்ம் நியூமரேட்டரில் இருந்தனால இங்கே ப்ளஸ் போடலை, பட் நியூமரேட்டரில் வந்துச்சு அப்படின்னா ப்ளஸ் போட்டுக்கோங்க. இன்னும் ஃபர்தராக இன்னும் நிறையா டேர்ம் வந்தாலும் எல்லாத்துக்கும் இங்கே ப்ளஸ் தான் யூஸ் பண்ணிப்போம். டினாமினேட்டரில் வர்றதுனால மைனஸ். ஓகே, இப்போ இந்த 1+ டேர்ம் டினாமினேட்டரில் இருக்குது. ஸோ மைனஸ் tan இன்வர்ஸ் b/a. இப்போ இங்கே இந்த டேர்ம் b, இந்த டேர்ம் a. ஸோ b/a 0.2 ஒமேகா டிவைட் பை 1. தென் மைனஸ் tan இன்வர்ஸ் இந்த டேர்முக்கு போட்டிருக்கோம், மைனஸ் tan இன்வர்ஸ் b/a. ஸோ இந்த ஃபார்முலாவை ஜஸ்ட் நம்ம கால்சியில் டைப் பண்ணிவிட்டு தென் ஒமேகா வேல்யூ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும், நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்க முடியும். ஃபார்முலா டைப் பண்ணுறப்ப கண்டிப்பாக டிகிரி மோட் யூஸ் பண்ணிக்கோங்க கால்சியில். ஓகே, கால்சியில் டிகிரி மோட் செக் பண்ணிக்கோங்க, டிகிரி மோடில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஜஸ்ட் அதை அப்படியே டைப் பண்ணுறேன். 180 மைனஸ் tan இன்வர்ஸ் 0.2 ஒமேகான்னு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ஃபா ஏ பி சி டி இ இந்த மாதிரி ஏதோ ஒரு லெட்டர் கொடுத்துக்கோங்க. இங்கே நான் ஆல்ஃபா ஏ யூஸ் பண்ணிக்கிறேன், அதாவது ஆல்ஃபா ஏ அதை யூஸ் பண்ணிக்கிறேன். தென் மைனஸ் அகைன் tan இன்வர்ஸ் 0.02 ஆல்ஃபா ஏ. ஸோ இங்கே ஒமேகாங்கிறதுனால ரெண்டுக்குமே ஏ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிறோம். இப்போ கால்சி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஏயோட வேல்யூ என்னன்னு கேட்கும். இப்போ இங்கே கால்சியை ப்ரெஸ் பண்ணுறேன், ஏ என்னன்னு கேட்குது. இப்போ ஏ வந்து நான் இங்கே ஃபஸ்ட்டு வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சி 0.5. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 173.7 இருக்குது. 0.5க்கு மேலே போச்சு அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க. ஸோ 174. தென் அகெயின் கால்சி கொடுத்தீங்க அப்படின்னா வேல்யூ 1 கொடுக்குறோம். ஸோ இப்போ 167.5 அதை 168ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, தென் 5 கொடுத்தீங்க அப்படின்னா 129.28. ஸோ இதை நம்ம 130 அந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணியாச்சு. ஸோ இது மாதிரி எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி டிகிரியில் வேல்யூஸ் கிடைக்கும். அதை பிளாட்டில் வந்துட்டு EFGH ஏதாவது MLK அந்த மாதிரி இது கூட வச்சுக்கோங்க நீங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே இந்த லோ ஃப்ரீக்வன்சி கார்னர் ஃப்ரீக்வன்சி 1 கார்னர் ஃப்ரீக்வன்சி 2 தென் ஹையர் ஃப்ரீக்வன்சி இல்லாமல் இடையில வந்து நான் சில ஃப்ரீக்வன்சி வேல்யூஸ் நானாக சூஸ் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னா பேஸ் பிளாட் வந்து கண்டிப்பாக ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்சில் தான் போடணும். ஸோ அப்போ நோடு பாயிண்ட்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு பிளாட்டில் வந்து அக்யூரசி லெவல் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால இந்த லோ அண்டு ஹை இது ரெண்டுக்கு இடையில நம்பர் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ் அப்படிங்கிறது நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ரேண்டமாக நம்மளால் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கூட நீங்கள் ஃபர்தராக இன்னும் சில வேல்யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அது கரஸ்பாண்டிங்காக பேஸ் என்ன வருது, டிகிரி என்ன வருது அப்படிங்கிறத ஃபைன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேஸ் பிளாட் எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்ரெடி நம்ம இங்கே எடுத்துட்டோம். ஸோ அதே கார்னர் ஃப்ரீக்வன்சிஸ் தான். ஸோ சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தென் இந்த பேஸ் ஆங்கிள் இதை வந்துட்டு ஒய் ஆக்சிஸில் எடுத்துக்கணும். ஓகே, ஒய் ஆக்சிஸ் இப்போ ஆல்ரெடி இந்த சைடு ஒய் ஆக்சிஸ் இது நம்ம நோட் பண்ணிட்டோம். ஸோ பேரலாக இன்னொரு கோடு போட்டு இதுலேயே நோட் பண்ணுறதுங்கிறது வேண்டாம். அதனால் இந்த சைடு நம்ம எடுத்துக்கலாம். 5 வேல்யூ இந்த சைடு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இங்கே மேக்ஸிமம் 174 இருக்குது, மினிமம் 30 இருக்குது.
சரிங்களா. மேக்ஸிமம் 174, மினிமம் 34. இந்த வேல்யூ மேக்ஸிமம் 174ங்கிறதுனால நான் ப்ளஸ் 180 சூஸ் பண்ணிக்கிறேன். பட் அது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு கீ சொல்கிறேன். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டால் பெட்டர். ஏன்னா இல்லைன்னா இந்த ரெண்டு கிராஃப் வந்து ஓவரில் கிராஸ் ஆகிற மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே நான் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். சரிங்களா. இங்கே 12 இருக்குது, இங்கே ப்ளஸ் 180 எடுத்துட்டேன். ஸோ 180 தென் 160 அந்த லோயஸ்ட் பாயிண்ட் கவர் ஆகிற அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி டிவிஷன்ஸ் பிரிச்சுக்கோங்க. 180, 160, 140, 120 அப் டு 40. ஓகே. தென் 0.5 174. 0.5 இங்கே இருக்கிற அதே தான், 5லேருந்து கீழே வரணும். 0.5 கார்னர் ஃப்ரீக்வன்சி. தென் 174ங்கிறப்ப இங்கேருந்து எடுத்துக்கோங்க 174. இப்போ இங்கே 160னா மிட்டில் 170 இருக்கும், அதுலேருந்து 174. ஸோ இங்கேருந்து எடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வரும். சாரி, இங்கே சரிங்களா 174 ஈங்கிற அந்த பாயிண்ட்டு. ஸோ இதே மாதிரி 1 and 168. 1 அப்படிங்கிறப்ப இங்கே இருக்குது. ஸோ 1 தென் 168 சிமிலர் அதே 174. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸுக்கும் கார்னர் ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் ஆங்கிள், கார்னர் ஃப்ரீக்வன்சி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் அந்த மாதிரி போட்டுடுங்க. போட்டுட்டு அதை ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச் கையில் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா அதான் பேஸ் பிளாட் வித் k is equal to 1. இப்போ ரெண்டும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இங்கே கிவன் ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 5 ரேடியன் பெர் செகண்டாக இருக்கையில் கேயோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத இங்கே ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. இந்த k is equal to 1 அப்படின்னு வச்சுட்டு இதுக்கு நம்ம கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி ஃபைன் பண்ணுறப்ப யூஸ்வலாக வந்துட்டு 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ 0லேருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்ப அது மேக்னிடியூட் பாட்டை எங்கே கட் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதில் இருந்து அதுக்கு கரஸ்பாண்டிங்காக என்ன ஃப்ரீக்வன்சி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுதான் நமக்கு கிடைச்சிருக்க கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி. பட் இந்த k ஈக்குவல் டு 1ன்னு வைக்கிறப்ப என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா 1 அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 1ங்கிறது தான் கிடைச்சிருக்கு, 1 ரேடியன் பெர் செகண்ட். இதுதான் வந்துட்டு கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சியாக கிடைச்சிருக்கு. பட் நமக்கு ப்ராப்ளம் என்ன சொல்லியிருக்கிறாங்க, 5 ரேடியன் பெர் செகண்டாக இருக்கிறப்ப என்ன இருக்கணும் கேயோட வேல்யூ அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே 5ங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 5 அப்படிங்கிறது. ஸோ அப்போ இந்த 5 ரேடியன் பெர் செகண்டாக இருக்கணும் அப்படின்னா இந்த கிராஃபோட பொசிஷன் எப்படி இருக்கணும் வித் ரெஸ்பெக்ட் டு கே, அதுதான் இப்போ ஃபைன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லைனை ஜஸ்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இந்த லைனை ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தென் இந்த 5 அவங்க ப்ராப்ளமில் கொடுத்துருந்தா இந்த 5 ரேடியன் பெர் செகண்ட். ஸோ அதிலிருந்து ஒரு டாட் லைன் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணி கொண்டு வாங்க. சரிங்களா. இப்போ இந்த ரெண்டும் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட், தென் இங்கே மேக்னிடியூட் பிளான்ட்டில் கட் பண்ணக்கூடிய இந்த பாயிண்ட், இந்த ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 28 dB இருக்குது. 28 dB இருக்குது, ஆல்மோஸ்ட் 28 dB இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மேக்னிடியூட் பிளாட்டு ஒரு 28 dB வந்துட்டு கீழே இறங்கி இருக்கணும். அதாவது இங்கே கட் பண்ணக்கூடிய இந்த மேக்னிடியூட் பிளாட் அப்படிங்கிறது இங்கே கட் பண்ணாமல் இந்த இடத்துல கட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ அப்போ இந்த பிளாட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன்வேர்டில் நம்ம இறக்கியிருந்தோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக கார்னர் ஃப்ரீக்வன்சி கிடச்சிருந்துருக்கும். ஸோ அப்போ -28 dB, அதாவது நம்ம டவுன்வேர்டில் இறக்கணும் அப்படிங்கிறதுனால இதை -28 dB நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம் அந்த மாதிரி. ஸோ இப்போ கேயோட வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறோன்னு பாருங்கள். அதாவது இந்த மேக்னெட் பிளாட் எப்படி இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட், இந்த மாதிரி இருந்திருக்கணும். ஸோ இதை அப்படியே டவுன்வேர்டில் ஷிஃப்ட் பண்ணியிருக்கணும். ஓகே. நவ் இந்த கெயின் கே வேல்யூ எப்படி ஃபைன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். Calculation of K. In problem given that gain crossover frequency is 5 radian per second. So நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ன பண்ணியாச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டோம். சரியா, எவ்வளோ இருக்குது டிஸ்டன்ஸு, அதை டவுன்வேர்ட் பண்ணுறோமா அப்வேர்ட் பண்ணுறோமாங்கிறத வச்சு நம்ம இது -28 dB டவுன்வேர்டில் நம்ம இறக்க வேண்டியது இருக்குன்னு எடுத்துட்டாச்சு. ஸோ அதுதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். 20 log K is equal to -28 dB. ஓகேங்களா. 20 log K is equal to -28 dB. கேங்கிறது மேக்னிடியூடை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்கு. ஓகே, இண்டிபெண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதனால் 20 log. ஓகே, 20 log. ஸோ இப்போ 20 log K அப்படிங்கிறப்ப log K -28 டிவைட் பை 20. இந்த மைனஸ் எதுக்காக அப்படின்னா
plot வந்து downwardல shift ஆகுது அப்படிங்கிறதுக்காக அந்த மைனஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? plot downwardல shift ஆகுது அப்படிங்கிறதுக்கு அந்த மைனஸ். Then k is equal to log inverse minus 1.4. So அப்போ k ஓட வேல்யூ 0.0398. So இதுதான் k ஓட வேல்யூ. இந்த k ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினீங்க அப்படின்னா k ஓட வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 5 கிடைச்சிடும். ஸோ k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ.